ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். மார்னிங் வேக்கப் ஆனோடனே சிம்பிளா குட்டி குட்டியா 2 கோலம் போட்டாச்சு. இந்த புள்ளி கோலம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கப் ஆனது. அதனால ஈஸியா வந்துரும். அந்த பூ கோலங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதில டிசைன் வேரியேஷன் வைக்கணும் இல்லையா? அதனால. சிம்பிளா இந்த கோலம் வந்து ஈவினிங் டைம்ல நம்ம வாசலுக்குமே போட்டுக்கலாம். நான் கடை வாசல்ல ஒண்ணும், வீட்டு வாசல்ல ஒண்ணும் போட்டு விட்டுட்டேன். எங்க வீட்டை சுத்தி இப்படிதான் இருக்கும். நம்ம வேக்கப் ஆன உடனே கூடவே குருவி, கிளி எல்லாம் வேக்கப் ஆகி கீச் கீச்சின்னு சவுண்ட் விட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க பாருங்க எங்க ஏரியாலே. இதுக்கு அடுத்து பெரிய டாஸ்கே வந்து நம்ம லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்றதுதான். 7 to 9 அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே ரொம்ப ப்ரெஷரான டைம் தான். எனக்கு அப்படியே படபடன்னு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து முதல் நாள் நைட் வந்து ஷர்விக்கு ஏதாவது ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சு தரேன்னு சொன்னேன். எப்பொழுதும் போல இல்லாம அதுல கொஞ்சம் பொடி, இட்லி பொடி இருக்கும்ல, அதுதான் போட்டிருக்கேன். பிளஸ் வந்து ஆனியன், கேரட், பீட்ரூட் இதை மாதிரி போட்டு ஏதாவது கலர் கலரா வித்த காட்டி தான் சாப்பாடு கொடுக்க வேண்டியதா இருக்கு. முதல் நாள் நைட்டே நான் அந்த மாதிரி மாவு நல்லா பெனஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் பரோட்டா போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன் ஷர்விக்கு. மார்னிங் எந்திரிச்சு எனக்கு அது ரொம்ப அந்த டைம் எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது இல்லையா? அதனால நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை மாதிரி நம்ம கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மாவுல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இப்போ தான் எடுத்தேன். அதனால நல்லா போட்டு இது மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்க கையால எந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி டைட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதுவுமே நல்லா சாஃப்ட் ஆகி வரும். இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் கையாலே நல்லா திருப்பி விட்டதுக்கு அடுத்து எப்படி வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி கையாலெல்லாம் பண்ண அவ்வளோலாம் அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம அடி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவுக்கு சூப்பரா பஞ்சு மாதிரி வந்துடும். நான் சப்பாத்திக்கெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும்னா அப்படிதான் பண்ணுவேன். இது கிரேவிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த எம்டி சால்னா மாதிரி ரெடி பண்ணலாமே, அடிக்கடி இதுதான் நான் ட்ரை பண்ணுவேன் பரோட்டாவா இருந்ததுன்னா. ஈஸியான ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. அதே போல வந்து டைமும் நமக்கு பேலன்ஸ் ஆயிடும். அப்படி இருந்த மாவு இப்ப எப்படி வந்துருச்சு பாருங்க. அப்படியே ஒரு காட்டன் டவல் மாதிரி இழுக்க இழுக்க வந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு பரோட்டா மாஸ்டர் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா வந்து அந்த விசிறுவாங்கல்ல அதெல்லாம் வரும். பட் நம்ம அந்த அளவுக்குலாம் நமக்கு வராது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி மெத்தட்ல நான் குட்டி குட்டியா பரோட்டா போட்டு எடுத்துருவேன். இது நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு இழுத்தாலும் அப்படியே அழகா வந்துட்டு இருந்தது. நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு லைட்டா விசிறுவேன். எனக்கு ரொம்பலாம் விசிறு தெரியாது, ப்ராப்பரா பண்ண தெரியாது. பட் ஓரளவுக்கு பண்ணிடுவேன். ஓரளவுக்கு சாப்பிட்றலாம், சாஃப்டா இருக்குங்கிற அளவுக்கு பண்ணிடுவேன். இதுல வந்து நான் பட்டர் சேர்த்திருக்கேன். எக் எல்லாம் சேர்க்கல, பட்டர் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். பட்டர் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சில கடையில வாங்கும் போது ஒரு மாதிரி ஓடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் காஞ்சி போற மாதிரிலாம் இருக்காது. எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கிறது. நம்ம ஆயில் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்துடணும். நான் எடுக்கும் போது லைட்டா பிஞ்சிருச்சு. பட் லேயர் நல்லா தான் வந்தது. இதை கீழே எடுத்து வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லாவே இருந்தது. நல்லா உப்பிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கத்தி வச்சு கோடு கோடா போட்டு யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த லேயர் பரோட்டா, நூல் பரோட்டா மாதிரி பண்ணுவாங்க அதை. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இதை விட நம்ம நார்மலா பண்றதே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப நூல் நூலா இருக்கிறது நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரா வரலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு இது கரெக்டா பண்ண தெரியலையான்னு தெரியல. எனக்கு எப்பொழுதும் பண்றதுதான் கரெக்டா இருந்துச்சு. பட் நான் இது இருந்தாலும் இது ஒண்ணு இருக்கட்டும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வீட்டுல எல்லாருக்குமே நான் பரோட்டா செய்யல. ஷர்விக்கு சும்மா டேஸ்டிங்க்கு ஆளுக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சிருந்தேன். வந்து எம்டி சால்னா மட்டும் இட்லிக்கும் சேர்த்து வச்சுட்டேன். அதை வந்து நம்ம சைடிஷ் ஒன்று பண்ண வேணாமே அப்படின்னு பரோட்டா ஒரு 2-3 சேர்த்து வச்சு நம்ம அடிப்போம்ல. அந்த மாதிரி அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உண்மையாவே ரொம்ப சூப்பரா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஷர்வி வந்து இந்த பரோட்டா போட்டாலே கொஞ்சம் ஒர்க் நமக்கு இழுக்கும் இல்லையா? அதனால ரோஷினி வந்து தலையெல்லாம் பின்னி விட்டுட்டு இருந்தா. நான் வந்து டைரக்டா அவளுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்க போயிட்டேன். ஒரு பக்கம் நான் வச்சிருக்கிற தண்ணி சால்னாவும் விசில்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து விட வேண்டியதுதான். இது வந்து ரொம்ப உங்களுக்கு காரம் சேர்க்கறது, வெஜிடபிள் சேர்க்கறது எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து மீடியமாவே போதும், வெஜிடபிள்ஸ் வேணாம் அப்படிங்கறதுனால நான் இப்படியே வச்சுட்டேன். இதுக்கு நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற மெத்தட் நான் சொல்லவே இல்லை. இன்கேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஆயில் ஊத்திட்டு நம்ம ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுட்டு ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம தாளிப்போம் இல்லையா? அது மாதிரி கிரேவிக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு நம்மள்ட்ட இருக்கிற கறி மசாலாம் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம கசகசா, தேங்காய், முந்திரி இது மட்டும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கணும். அதுல பெருஞ்சீரகம் இது மட்டும் சேர்த்து நம்ம நல்லா அதுவுமே வதக்கி விட்டுறணும். இதுல ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்க்கணும். பட் நம்ம சடன் பிளானுங்கிறதுனால நம்மள்ட்ட புதினா இல்லை. முதல் நாள் நைட்டு தான் பிளான் பண்ணேன், புதினா இல்லை. அதனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுவுமே சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். மசாலா கூடவே நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். உப்பும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நான் இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் தனியா பிரிஞ்சு சூப்பரா ரெடியாகி வந்துடும். மேல நம்ம அப்படியே கொத்தமல்லி தூவி ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். ஷர்வி இன்னைக்கு ஸ்கூல்ல நான் தான் கொண்டு விடணும், அப்பா வெளில போயிருக்காங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால சத்துமாவு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஷர்விக்கு வந்து எப்பவுமே கஞ்சி கொடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் அவளுக்கு பிடிக்காத மாதிரி ஆயிடும். அதனால இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்க போறேன். அது குட்டி குட்டியா நம்ம குலோப் ஜாமுன் சைஸ்க்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ வந்து சாப்பிட்டுருவா. கொஞ்சம் டிஃப்ரெண்டா
ட்ரை பண்ணாதான் இந்த பசங்களும் சாப்பிடுதுங்க. ஸோ அதனால நான் வந்து குட்டி குட்டியா அன்னைக்கு ட்ரை பண்ணேன். ஸோ மாவு எடுத்துட்டு அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை பெரியவங்கலாம் சாப்பிடும் போது சேர்க்கவே தேவையில்ல. பட் ஷர்விலாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் சாப்பிடுவா. கிட்ஸுக்கு அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். பெரியவங்கலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் சுத்தமாக சேர்த்துக்கவே வேண்டியதில்லை. ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக உருட்டி நம்ம வச்சிட வேண்டியதுதான். நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்கு நான் இட்லி செய்கிறேன் இல்லையா, ஸோ அது கூட நடுவில் உள்ள ஒரு குழி மட்டும் விட்டுருவேன். நமக்கு 8 குழி இருக்கும் இல்லையா இட்லி செய்கிறதுக்கு, அதில் 7 குழியில் இட்லி ஊற்றிட்டு ஒரு குழி விட்டு கொழுக்கட்டை வைக்கிறதுக்காக. ஏன்னா அதுக்காக தனியாக ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டீமிங் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாகும். ஃபேமிலியில் எல்லாருக்கும் நிறைய செய்கிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம செய்கிறதோ இத்தனோண்டு. ஸோ அதுக்கு நம்ம தனியாக வைக்க முடியாது, நான் அந்த இட்லியிலே வச்சிருவேன். மேக்ஸிமம் நான் இட்லியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொழுக்கட்டை செய்வேன். அப்படி இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி இது மாதிரி ரொட்டேஷன் வந்து மாற்றிப்பேன். ஸோ அதுக்கு இட்லி வேகிற சேம் டைமே போதும் நமக்கு, அதுவும் வெந்துடும். ஸோ அதை மாதிரி தேங்காய் தண்ணி இது நிறைய பேர் வந்து சின்ன வயசில் பண்ணியிருப்போம். போட்டியே நடக்கும், இன்னைக்கு நானே நாளைக்கு நீனு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மாதிரி இன்னைக்குமே நான் மார்னிங் தேங்காய் உடைச்சோன்னா அது தண்ணி வந்து ஷர்விக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஹேபிட் வந்து இன்னுமே எனக்கே இருக்கு. ஸோ ஒரு வழியா நம்ம சட்னி செய்யற டைம்ல வந்து எனக்கு கொழுக்கட்டை இட்லி எல்லாமே வந்துருச்சு. ஷர்விக்கு வந்து லஞ்சும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால இதெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு பாக்ஸ்ல மாத்தி வைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருப்பேன், ஷர்விக்கு கஞ்சி கொடுக்கறதுமே இந்த மாதிரி குட்டி ஒரு பாட்டிலில் தான் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த ஸ்டீல் பாட்டில் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, ஏன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டீல் இல்லை வேற எப்படி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ ஷர்வி இன்னைக்கு நான் தான் அழைச்சிட்டு போக போறேன், அப்பா வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவளை ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வந்து நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு அகைன் நான் கடைக்கு போகணும். இன்கேஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ஷர்வியை ஸ்கூல்ல விட்டுட்டு கடைக்கு போயிடலாம், ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் டைமே எனக்கு கரெக்டா இருந்தது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஈவினிங் வந்தோடனே ஷர்வி வந்து டைரி சைன் வாங்கிடுவா. இன்னைக்குன்னு பார்த்து நான் மறந்துட்டோமா அப்படின்னு சொன்னா நானுமே மறந்துட்டேன், கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டேன். ஸோ அதனால அங்க போய் சைன் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னா பரோட்டாவுக்கு மாவு வந்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு இருந்துச்சு. நான், அம்மா, ரோஷினி 3 பேருக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாவு இன்னுமே நல்லா ஆகுது பாருங்க. நமக்கு ஊறுறதுக்கு டைம் ஆக ஆக நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அந்த மாவுமே நல்லா இழுக்க சூப்பராக வரும். எங்களுக்கும் பரோட்டா போட்டுட்டு நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ நமக்கு டைம் எடுக்க அதோட சாஃப்ட்னஸ் லெவல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டர் போடுறதுனால இது ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிட்டோம்னா கூட நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு கடைக்கு கிளம்பலான்ற பிளானோட இருந்தேன். மாடியில் வந்து ஷர்வியோட யூனிஃபார்ம்லாம் அகைன் வந்து அம்மா காய வச்சுட்டு வர சொன்னாங்க. அது காய வைக்க வந்துட்டு எனக்கு கீழே போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா நல்லா வந்து மழை வர மாதிரி ஒரு டைமாகவும் இருந்துச்சு, நல்லா காத்தடிச்சிட்டு இருந்தது. ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நல்லா தூக்கமாக வர மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம கடைக்கு போகணும், ஏன்னா நமக்கு அப்கமிங் பிரைடல் ஆர்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஜுவல் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு வீடியோ ஒன்று நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஷூட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இது விளாக்ல கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பெருசா நான் வந்து என்னோட ஹேரை பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதாங்க இருக்கும், எனக்கே கடுப்பாகும். இது வந்து ஒரு கேர்ளும் கிடையாது, ஒரு வேவியும் கிடையாது, வேவி சொல்லலாம், வேவி ஸ்ட்ரைட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேவி டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். 2 ஜடை பின் இருக்கும் போது, ஒரு ஜடை பின் இருக்கும் போதெல்லாம் பெருசா ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, அது ஒரு நார்மல் ஹேர் மாதிரி இருக்கும். பட் நான் அந்த ஃப்ரீ ஹேர் விட்டா மட்டும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்குன்னே தெரியல. ஸோ இதுவுமே ஒரு வகையில சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு, ஏன்னா நமக்கு இருக்கிறது என்னைக்குதான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான். ஸோ இது வந்து விளாக்ல கண்டினியூ பண்ணலாம். ஷர்வி ஸ்கூல்லேருந்து அழைக்க வரத்துக்குள்ள ஒரு சின்ன கேப் இருந்தது, அதில் விளாக் ஷூட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் விளாக் வந்து எடுக்கலாம். இப்போதான் கொஞ்சம் நம்ம பேலன்ஸாக விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால விளாக் எடுத்தேன். ஸோ அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முடிச்சுட்டு தான் இந்த விளாகை நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் ஆளை காணுமே, நம்ம ஆளை நம்ம வந்து வந்துட்டோன்னு சொன்னோடனே பறந்து வந்துருவாளேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தோடனே அவ்வளோ கம்ப்ளைண்ட், நெக்ஸ்ட் ஸ்கூலில் அது நடந்துச்சு இது நடந்தது, நீ எது கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்னு. அதை ஒரு வழியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவளுக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நல்ல மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, சரன்னு அப்படி நல்லா இருட்டிடுச்சு சுற்றி. ஸோ அதனால அவளுக்கு வந்து டியூஷன் போகிற 6 o'clock இன்னும் ஆகலை, 5:45 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அவ்வளோ மழை பெய்யுற மாதிரி இருட்டி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவள் டியூஷன் போகிறதே நைட்டு போகிற மாதிரி இருக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 கிட்ட தான் இருக்கு. ஸோ அவளுமே வந்து சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிட்டா. ஸோ ஈவினிங் வந்து சாப்பிட்டா ஏதாவது ரெசிபிஸ் நல்லா இருந்ததுன்னா நைட்டு பால் மட்டும் குடிச்சிருவா, இல்லைன்னா ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருவா. டைமே ஆகலை, ஆனால் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு எப்படி மழை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, கிளைமேட் ஏற்ற மாதிரி. இந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவ் ஷர்வி வந்து டியூஷன் விட்டுட்டு இருக்கும் போது இவங்களும் வாசலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பொமக்ரானேட் குறிச்சி ரோஷினி கொடுத்துருந்தா, அதை அப்படியே கையில் எடுத்துட்டு அழகா வந்து இங்கே உட்காந்துட்டா. ஸோ அத்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அழகா கொடுத்துட்டான். இன்னைக்கான நாள் வந்து இப்படிதான் போனுச்சு.
இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி லாங் vlogலாம் உங்களுக்கு பிடிக்கும், லாங் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.